எதிர்த்து பேசணும் அப்படின்னு சொன்னா இவன் வந்து தாவைக்கா தற்கொலைன்னு சொல்றதும், தாவைக்கா எதிர்த்து பேசினா இவன் வந்து திமுக ஊப்பி அப்படின்னு சொல்றதும் போயிட்டு இருக்கு. மக்களுக்காக யாரா பேசுவான் அப்படின்றதான் இன்னைக்கு பேச்சா இருக்குது. மக்களுக்காக யார் நிப்பா, மக்களோட பிரச்சனை யார் பேசுவா அப்படின்னா இந்த இடத்துலதான் ஒரு வெற்றிடம் இருக்கு, ஒரு அமைதி நிலவிட்டே இருக்குது. இப்ப யார் தான் இதை பேசுவா? அவங்க எல்லாமே வடமாநில தொழிலாளர்கள் எல்லாமே. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நீலம்ல இருந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் எல்லாமே பழங்குடியினர், உழைக்கிறதுக்கே வழி இல்லாம, அதுவும் பழங்குடி மக்களோட நிலைமைகளை வந்து நம்ம வந்து யோசிச்சு பார்க்க வேண்டியதா இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பழங்குடி நிலைமைகளே ரொம்ப மோசமா இருக்கு. அவன் வந்து +2 முடிச்சுட்டு காலேஜ் போய் சேரணும் அப்படின்னா அவனுக்கு வந்து சாதி சான்றிதழ் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்கு. நீங்க ஒரிஷா, பீகார் அந்த சைட்ல இருக்கக்கூடிய பழங்குடி மக்களோட நிலைமை என்ன அப்படின்றது யோசிச்சுப்பாங்க. அவன் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இங்க வந்து வேலைக்கு வந்திருக்கான். இப்ப அவனால உயிர் வாழ கூட முடியல. இந்த ஆலையை நம்பி வந்து இறந்து போயிருக்கான். இப்போ அவங்களுக்கு சரியான நீதியை வந்து யார் வாங்கி கொடுக்க போறது? இல்லது தாவைக்கா ஆட்சியை வந்து காப்பாற்றணும், தாவைக்கா வந்து ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கப்சுப்புன்னு நம்ம அமைதியா இருந்துடுறதா?